ஜனநாயகன் வந்து எப்படி எனக்கு வந்து ஒரு கடவுளோட பிளெஸிங்கோ, ஈக்குவலி வாணிராணி இஸ் ஆல்சோ கடவுளோட பிளெஸிங். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது நல்லவே நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்திலேயே நிறைய மாஸ் மொமெண்ட்ஸா நடக்குது இல்லையா, சம செய்களா நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஓஜி தருணங்கள் வந்து கண்டிப்பா அண்ணன் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. அண்ணன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர போதுன்னு சிபிஎம்மோட தலைவர் திரு பேபி அவர்கள் டெல்லியில இன்டர்வியூ கொடுக்குறாரு. இங்க இருக்கிற சண்முகம் சார் வந்து மார்க்சிஸ்ட்ல இருந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. நான்லாம் பயங்கரமான அணில், என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து கடவுளுக்கு சமம் வச்சு பேசுவேன். அண்ணன் எப்படி சினிமாவில் சூப்பர் ஸ்டாரோ, ராதிகா மேம் இன்னமும் சின்ன திரையோட சூப்பர் ஸ்டார்னா அது ராதிகா மேம் தான். திரை ஹீரோ இப்ப தரை ஹீரோவா மாறிட்டார். நமக்கு திரையில பார்த்தோம், இப்ப தரையில பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நிறைய இது பண்ண சட்டமன்றத்திலே நிறைய ஆமா மாஸ் மொமெண்ட்ஸா நடக்குது இல்லையா, சம செய்களா நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஓஜி தருணங்கள் வந்து கண்டிப்பா அண்ணன் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. நிறைய பொழுதுபோக்கு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பொது உடைமை நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம நாடு சார்ந்து நிறைய யோசிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா பிரதர், எனக்கு அண்ணன் மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 2 மாசம் ஆட்சி வந்து பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ணன் மேல எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண மக்கள் கூட, ஒரு சாமானியன் கூட, அண்ணனுக்கு ஓட்டு போடாத வேற கட்சியை சேர்ந்தவங்க கூட வெளியே வேணா என்ன வேணா பேசலாம், மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது நல்லவே நடந்துட்டு இருக்கு பிரதர். விமர்சனங்கள் கொஞ்சம் இருந்தாலும் பலன்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நானுமே வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு பத்திரப்பதிவு அந்த ஒரு லேண்ட் மேட்டருக்காக 10 வருஷமா அலைஞ்சிட்டு இருந்தப்பா, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆன மாதிரி எனக்கு ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் நான் பர்சனலா கேள்விப்பட்டேன். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னாரு, மாற்றம் அதுதான் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். பட் போக போக பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தீர்க்கதரிசியா விஜய், ஏன்னா சர்க்கார் படத்துல ஒரு சினிமாவா நமக்கு ஒண்ணு காமிச்சா அது ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காரு. சேம் கோட்டு சிஎம் ஆயிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க சிஎம் ஆயிட்டார யோசிச்சிங்க. நான் சர்க்கார் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வில்லன் இருப்பாரு இல்லையா, அவர் சொல்லுவாரு, டே எனக்கு இருந்த ஒரே எதிரி அவன் தான், அவனே இப்ப தாய் கழகத்துல வந்து சேர்ந்துட்டான், நாங்க 2 பேரும் இப்ப ஒரே கட்சி தான், எங்களுக்கு இதுக்கப்புறம் எதிரியே இல்லை அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். நீங்க போய் பாருங்க. நான் யோசிக்கிறேன், அண்ணன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர போதுன்னு சிபிஎம்மோட தலைவர் திரு பேபி அவர்கள் டெல்லியில இருந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. இங்க இருக்கிற சண்முகம் சார் வந்து மார்க்சிஸ்ட்ல இருந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. அண்ட் முஸ்லீம் லீக் தலைவர் வந்து சொல்றாரு, இவங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்கன்னு. அப்போ இவ்வளோ நாள் மக்கள் வந்து இதெல்லாம் அந்த படத்துல நடக்கும் போதெல்லாம் இதெல்லாம் எப்படி நேரில் நடக்கும்னு யோசிச்ச நம்ம பாருங்க, அரசியலுங்கிற ஒரு விஷயத்துல எதுனாலும் இப்போ வந்து நம்ம போய் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா எதை வேணா செய்வோம் அப்படிங்கறது அண்ணா அப்பயே சொன்னார் பாருங்களேன். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அவர் எடுக்கிற முடிவெல்லாம் வந்து யாரோ சொல்லி எடுக்கிறாரா, இவருக்கே இந்த போஸ்டிங் கொடுத்தாங்க, அவங்களுக்கே அந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க, யோசிச்சுதான் முடிவு. சத்தியமா கிடையாது. மனுஷன் ஒரு விஷயம் செய்யறாருன்னா சும்மா ஃபுல் ஸ்கிரீனிங் பண்ணியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, அப்பவே இந்த டயலாக் அவர் பேசணும், இல்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிருக்கலாம். இல்ல அவர் பேசுறாருன்னா திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி இன்னைக்கு நடக்க போறதை சொல்றாருன்னும் போது சும்மாலாம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறது இல்லை. ஒன்று கொடுக்குறாருன்னா அந்த பொறுப்புக்கான அந்த 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 தகுதி இருக்கிற கரெக்டான ஆளுக்கு தான் கொடுக்கறதே. ஸோ நீங்க பாருங்க பிரதர், அண்ணன் தீர்க்கதரிசி எல்லாம் தாண்டி நான்லாம் பயங்கரமான அணில், என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து கடவுளுக்கு சமம் வச்சு பேசுவேன். பட் இன்டெலெக்சுவலா கொஞ்சம் வந்து ரொம்ப டீப்பா ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் வச்சு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் ஷுவர் சும்மா விதண்டாவாதமா ஆர்கியூ பண்றவங்க வேணா ஆர்கியூ பண்ணலாம்.
வேணும்ட்டே வந்து ஒரு ஒரு குறைய சொல்லணும், ஒரு பிரச்சனையை சொல்லணும். என்னது இது இத்தனோண்டு இருக்கு இந்த செடி அப்படின்னா, அந்த செடி மரம் ஆகணும். மரம் ஆனாதான் பழம் வரும். எடுத்தோடனே செடியிலேயே பழம் வரல அப்படின்னும் போது சும்மா நீங்க வேணா என்ன வேணா பேசிட்டு போங்க. இம்மீடியட்டா நமக்கு பழம் தரக்கூடிய திட்டங்கள் என்ன, அடுத்து லாங் டேர்ம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கிளியரா இருக்காங்க. ரொம்ப ப்ராட் மைண்டடா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, நோ மோர் பார்ட்டி ஃப்ரெண்ட், நோ மோர் கரப்ஷன் நடந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. யாரு எந்த ஆட்சி சொல்லுவாங்க. சும்மா ஏனோ ஏதோன்னு சொல்லிட்டு போலாம். யாரு ஆக்ஷன் எடுப்பாங்க? எல்லாரும் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்களா? லஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே போகுதா? இன்னும் வந்து சுத்தமா குறைஞ்சிடும். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, ஒரு மிடில்மேனா இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை எடுத்து நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, லஞ்சம் அப்படின்னா இன்லீகலா மணி அங்க புழங்குதுன்னா பாரபட்சம் பார்க்காம ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு மலையடி வாரத்திலேருந்து எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் இல்லைன்னா ஒரே நாளில் பஸ் வருது. பல மலை கிராமங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். 50 வருஷமா போக்குவரத்து இல்லைங்கிறாங்க. இதெல்லாமே வந்து இப்போ அந்த எஜுகேஷன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது, ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. அண்ணன் திடீர்னு கிளம்பி போய் ஆய்வு நடத்துகிற இடம்லாம் பாருங்களேன். இந்த மாதிரி மருத்துவ சம்மந்தமாக இருக்கும், குழந்தைகள் சம்மந்தமாக இருக்கும், ஹாஸ்டல் சம்மந்தமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆய்வு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். ஸோ வந்து அண்ணன் போகிற பாதை வந்து சிங்கப்பாதையாக இருந்தாலும் சரி, யாராவது நடுவில் குறுக்கில் விழுந்து தடுக்கிற பாதையாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு அப்புறம் உங்களை நாங்கள் பார்த்து கொண்டாடினது வாணிராணி சீரியல். இன்னும் நிறைய சீரியல்கள் இருக்குது. ஸோ எனக்கு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இப்போது சினிமாங்கிறது தேட்டருக்குள்ளே வந்து பார்த்து நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு. பட் சீரியலுங்கிறது எவ்ரி வீட்டில் இருக்கக்கூடிய டெலிவிஷனில் நம்ம போயிட்டு ப்ளே பண்ணக்கூடிய ஒன்று, எவ்ரி குடும்பத்தில் நம்ம போய் ப்ளே பண்ணக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய பேசலாம் பிரதர். ப்ரோ, எனக்கு வந்து எப்படி நான் ஜனநாயகன் வந்து எப்படி எனக்கு வந்து ஒரு கடவுளோட பிளெஸிங்கோ, ஈக்குவலி வாணிராணி இஸ் ஆல்சோ கடவுளோட பிளெஸிங் தான். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து ராதிகா மேம் வந்து அண்ணன் எப்படி சினிமாவில் சூப்பர் ஸ்டாரோ, ராதிகா மேம் இன்னமும் சின்ன திரையோட சூப்பர் ஸ்டார்னா அது ராதிகா மேம் தான். அப்போ இருந்து ஜென்ரேஷனா எவ்வளோ டிகேட்ஸ், 3 4 5 டிகேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா. ஸோ எல்லாருமே வந்து ராதிகா மேமை வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் அவங்கள வந்து மேமா பார்ப்பாங்க. அவங்க படுற கஷ்டத்தை தங்களோட கஷ்டமா பார்ப்பாங்க. அப்படி கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ராதிகா மேம். அண்ட் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்து நித்யா மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ரெடான்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அருண், நீங்க வேணா போய் பாருங்க. ஏன்னா அழகி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஆரம்பிச்சு 1 இயர்ல என் கூட வந்து நித்யா மேமும் அப்போ வந்து கோ ஆர்டிஸ்ட் தான். ஸோ நித்யா மேம் தான் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னாங்க. நான் ஜஸ்ட் போன உடனே வந்து சுகுமார் அண்ணன் தான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவருக்கு இன்னமும் எனக்கு வந்து அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ ஒரு 20 years ஜேர்னி. ஸோ உடனே வந்து எனக்கு வந்து மேமுக்கு சன்னாக ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் தான் பண்ணணும். நான் வந்து என்னடா அது திடீர்னு சன்னுட்டாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா அதே ஒரு அம்மாஞ்சி கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த கதை வந்து எப்படின்னா, நான் வந்து அட்வொகேட்டு, ஆனால் நான் அம்மாவும் அட்வொகேட்டு, நான் ஒரு அம்மாஞ்சி. ட்ராவல் ஆக 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 என் தம்பி ஒரு பிரச்சனையில் மாட்டுவான். தம்பிக்கு அகேன்ஸ்டா அம்மா நிற்பாங்க, தம்பிக்கு சப்போர்ட்டா அம்மாவுக்கு அகேன்ஸ்டா நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட ஸ்டோரி அப்போ நரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பயும் எனக்கு ஒரு டிரான்சிஷன் இருக்குன்னு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 7 years ஓடின ஒரு சீரியல். அதில் ட்ராவல் பண்ணோம் ஆல்மோஸ்ட் 7 years. அது வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து ஒரு டாக்டர் உருவாகிடலாம். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அப்படின்னும் போது எனக்கு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டது ஸ்கூல் வந்து வாணிராணி தான். வேணு அரவிந்த் சாரும் பப்ளு சாரும் அவங்க நடிக்கும் போது நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். அவங்க டப்பிங் பண்ணும்போது நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். ஆக்ஷன் சொன்ன உடனே நடிக்க மாட்டாங்க, கட்டு சொன்ன உடனே நிறுத்த மாட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து அங்கே தான் வந்து கண்டுபிடிச்சி ஓகே ஏன் ஆக்ஷன் சொன்ன உடனே நடிக்கல அப்படின்ற போது கட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது எடிட்டிங்கில்.
ஆக்ஷன் சொன்ன உடனே நம்ம நடிக்கும் போது அது அந்த அந்த லென்ஸ் ஷேக்கோ இல்லை வந்து கேமரா ரோல் ஆகும் போது இருக்கிற ஒரு ஷேக்கோ சின்ன அது வந்து எப்பவுமே இருக்காது. பட் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பயாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்போ இது போயிடக்கூடாதுன்றதுல எல்லாம் சீனியர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் ஒரு 1-2 எடுத்து தான் ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறாங்க. கட்டுன்னு சொன்ன உடனே இவங்க நிறுத்திட மாட்டாங்க. கட்டுன்னு டைரக்டர் சொல்லுவார், கேமராமேன் கட் பண்ணுறதுக்கான ஒரு 3-4 செகண்ட்ஸ் ஃப்ரேம் இருக்கு, அந்த 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 ஷேக் இருக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி நடிப்பாங்க. ஸோ ஓகே, இவ்வளோ இருக்கு. டப்பிங் பண்ணும் போது எங்கே வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை மேலே தூக்கணும், எங்கே நம்ம பெர்ஃபார்மன்ஸை கீழே இறக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னும் போது ஒருத்தரோட சீன் அந்த இன்னொருத்தர் தான் வந்து அந்த அந்த சீனோட ஹீரோ. அவர் தான் வந்து அது வந்து ஒரு வீட்டு வேலைக்காரராகவே இருக்கட்டுமே, அவர் தான் அந்த சீனை ஸ்கோர் பண்ணணும். ஒரு பெரிய விஷயத்த திருட்ட கண்டுபிடிக்கிறது அவர் தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணி என்னோடதை நான் சப்ரஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு டயலாகே இருந்தாலும் யோ உனக்கு என்ன எப்போ வேலையை பாரியா அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். யோ உனக்கு என்னையா போய் அப்படி வேலையை பாரியா அப்படின்னு ஐ வில் கிவ் தட் லைம்லைட் டு தட் பர்சன். ஸோ அவர் வந்து இல்லை சார் நான் என்ன சொல்ல வரானான்னு அவர் உள்ளே கொண்டு வந்து கொட்டும் போது நான் கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ தட் வில் கன்ஃபியூஸ் த ஆடியன்ஸ் இல்லையா. ஸோ இதெல்லாமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் டப்பிங்கில் எங்கே என்ன பண்ணணும், அண்ட் கூட இருக்கிற ஆர்டிஸ்டுக்காக நம்ம நடிக்கணும் ப்ரோ. எப்பவுமே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த சீன்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அடுத்த சீன்ல அவரால எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பாரு, நான் போய் காப்பாற்றும் போது வந்தா பாடுறா சூப்பரா எனக்கு கை தட்டுறதுக்கு அவர் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்னோட நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை நடிக்கவே ஸ்கோப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் த ரைட் வே டு டூ. இப்போ ஒரு சீக்வன்ஸில் வந்து 5 பேர் இருக்கோம்னா 5 பேரும் ரெஜிஸ்டர் ஆனாதான் நம்மளோட வெயிட்டேஜ் வந்து மக்களால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். எல்லாத்துலேயுமே நம்ம டாமினேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த சீரியல் ஒரு 3 மாசத்துலயே முடிச்சிருவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ எவ்ரிபடி ஷுட் டிராவல். அந்த 5 பேர்லையும் கிளை கதைகள் போகணும். அந்த சர்வெண்ட்டாக வரவருக்கும் ஒரு ஃபேமிலி போகணும், அவருக்கு ஒரு பையன் இருக்கணும், அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை வரணும், அதை வந்து அம்மா சால்வ் பண்ணணும், அதுக்கு என்ன அனுப்பணும். இப்போ இங்கேயே நான் அவரை அந்த சர்வெண்ட்டை நான் டாமினேட் பண்ணி முடிச்சு விட்டேன்னா அது அங்கேயே முடிஞ்சிடும், கட் ஆயிடும், அங்கே ஒரு டிராவல் இருக்காது. ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் டிராவல் போகிறதுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். சப்போர்ட். இன்னொன்று சீரியலில் லைக் நடித்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு அந்த டைமில் விஷ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை ரிசீவ் பண்ணுறது எப்படி இருந்தது? இன்ஃபேக்ட் ப்ரோ மனிதர்கள் பலவிதம். நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் குரூப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஜனநாயகங்களை ஆட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நன்றி எல்லாருக்கும், எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் இது அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் குரூப்பில் நான் வந்து அந்த வீடியோ போடுறேன். அதை வந்து ஒரு 50 பேர் பார்த்துட்டாங்க. ஒருத்தர் கூட வெரி குட் அருண், சூப்பர், நான் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் யூ, ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், நான் எல்லாரையும் சொல்லலை. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டெஃபினெட்லி ஹாப்பி ஃபார் மீ. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் எனக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பர்டிகுலர் குரூப்பில் ஒரு 50 பேரில் ஒருத்தர் கூட எனக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணலன்னது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் மற்றவங்களுக்காக டெஃபினட்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இன்னொருத்தரோட சந்தோஷத்தை இன்னொருத்தரோட வெற்றியை கொண்டாடுற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்தாதான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து அது என்னமோ தெரியல, அதை வந்து அந்த பாராட்டுறதோ இல்லை வந்து மற்றவங்களோட சந்தோஷத்தை மற்றவங்களோட வெற்றியை தன்னோட சந்தோஷமாக பார்க்குறதோ இல்லை. ஸோ வந்து அதனால் என்னோட இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, நிறைய பேர் விஷ் பண்ணலை. அண்ட் அகெயின் நானும் வந்து பெருசாக அப்படின்னு நினச்சிருக்கலாம். அகெயின் திஸ் இஸ் மை பிகினிங், திஸ் இஸ் மை ஸ்டார்டிங். ஸோ வந்து எனக்கு இது பெரிய விஷயம், அவங்களுக்கும் இது பெரிய விஷயமா இருக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கு அண்ணனோட நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது, அண்ணனோட லாஸ்ட் படத்தில் நான் பாட்டாக இருக்கேங்கிறது எனக்கு பெரிய விஷயம், அவ்வளோதான். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா ஜென்ரலி எல்லாருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கணும், எல்லாரோட சந்தோஷத்துலையும் நம்ம வந்து வெளிப்படையாக ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக பங்கெடுத்துக்கணும். அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் நமக்கான நடக்கிற விஷயங்களுக்கு வந்து யூனிவர்ஸும் சரி அந்த ஆண்டவனும் சரி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பான். உண்மையிலே அமைச்சு கொடுப்பாங்க. அப்படி அமைஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு இந்த ஜனநாயகன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ வருஷமாக சாருக்கு ஃபேனாக இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ?
என்ன நான் வந்து Since சின்ன பூவே வயசுல உனக்காக முன்னாடில இருந்தே ப்ரோ. ஓ மை காட். ஓகே பூவே உனக்காக வாஸ் தி ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே நான் வந்து அட்ராக்ட் ஆனது. அதுக்கப்புறம் பூவே உனக்காக எனக்கு பிடிச்சதுனால பழைய படங்கள்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி உள்ள படங்கள் உலகல விஷ்ணுல இருந்து மாண்புமிகு மாணவன்ல இருந்து எல்லாமே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் பூவே உனக்காகல இருந்து நோ லுக்கிங் பேக். அதுக்கப்புறம் வர படங்கள்லாம் பாருங்களேன். ஐயோ காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, துல்லாத மனமும் துள்ளும். நான் என்னோட காலேஜ் கில்லி எல்லாம் நான் வந்து சல்லி தான் பிரைம்ல இருந்து நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சீரியஸ்லி அந்த ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் காம்பினேஷன் எத்தனை ஆனுவல் டேக்கு நான் போட்டிருக்கேன். அந்த எல்லோ ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் காம்பினேஷன் எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போட்டிருக்கேன். அண்ட் ஷாஜஹான்ல வந்த அந்த கிரே அண்ட் ப்ளூ, அந்த ஆரஞ்சு அண்ட் கிரீம், அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் அண்ணன் போட்டிருக்க காம்பினேஷன்ஸ், அந்த கழுத்தை ஒட்டின செயின் செமையா இருக்கும். அந்த காதலுக்கு மரியாதையில ஸ்ப்ளெண்டர், ஒரு ஸ்ப்ளெண்டருங்கிற பைக்கே இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சுன்னா அது காதலுக்கு மரியாதை தான் காரணம். நான்லாம் ஸ்ப்ளெண்டர் வாங்கினது காரணமே அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அண்ணனோடலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆனது. ஸோ வந்து அந்த காலத்து அணில் நான் தான். இப்போ இந்த காலத்து அணில் பெருமையை எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், நீ தம்பி வளர்ந்த அணில், நீ புதுசுரா, சின்ன அணில், அண்ணெல்லாம் பெரிய அணில்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணி பேசணும்ல. நிறைய பேசணும், நிறைய ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா ப்ரோ. எப்பவுமே ரெட் நூல் வந்து என்னோட லைஃப்ல நடக்கிற முக்கியமான கட்டங்கள்ல எவ்ரி டைம் நீங்களும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க. நான் இந்த தருணத்துல உங்களுக்கு பெரிய நன்றி. இதுக்கப்புறம் எனக்கு என்னோட கரியர் எப்படி இருக்க போகுது, என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் எனக்கு என்ன நல்லா தெரியும்னா, என்னோட இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ தம்பி. அண்ட் ரெட் நூல் நேயர்கள் உங்க எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் நான் பேசினது, நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய ரெப்படேட்டிவா ஏதாவது பேசியிருந்தேன்னா அது என்னோட சந்தோஷம், அதோட வெளிப்பாடு தான். நீங்க வந்து எல்லா இடத்துலையும் உட்காந்து சேனலா போய் இதே பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பி பார்ட் ஆஃப் மை ஹாப்பினஸ். ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் த்ரூ ரெட் நூல் அப்படின்னும் போது இன்னும் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு தருணத்துல இன்னும் டீட்டெயிலாக வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசுவோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.